Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், உளுந்து வடை மெயினாக ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. இதை மெது வடைன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக எண்ணெய் அதிகமாக உறிஞ்சாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 200 கிராம்ஸ் உளுந்தை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. அதை சுத்தமாக கழுவிட்டு இப்போது நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியங்க. இல்லாட்டி உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக உறிஞ்சிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு. இது மாதிரி எல்லா மாவையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காமிக்கிறதுக்காக தான் நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது நீங்கள் தோல் உளுந்தம்பருப்பு, அதாவது கருப்பு உளுந்தம்பருப்புலையும் செய்யலாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லா மாவும் அரைச்சி எடுத்த பிறகு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி கை விட்டு கூட நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் காற்று நல்லா உள்ளே பூந்து மாவு நல்லா ஃப்ளஃபி ஆகும் உங்களுக்கு. அப்போ தான் வடை நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். நல்லா உங்களுக்கு உப்பி ஒரு வடை. இப்போவே இந்த பீட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கரண்டியில் பீட் பண்ண முடியல அப்படின்னா கையில் விட்டு கூட நல்லா இப்படி அடிச்சுக்கோங்க. மாவை அடிச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஃப்ளஃபி ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போது 200 கிராம் உளுந்து சொன்னங்களா, 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 10 மிளகு போட்டுக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை, 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உளுந்து யூஸ் பண்ணி எப்படி இனிப்போட செய்யலாம், அதாவது ஹெல்தி வேலை எப்படி செய்யலாங்கிறத என்னோட வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. உளுந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உளுந்து கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அந்த உளுந்தில் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. ஸோ அடிக்கடி நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எல்லா வயதினரும் எடுத்துக்கலாம். எலும்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கையை நனைச்சிட்டு மாவு எடுத்து இந்த மாதிரி போட்டுருங்க. வடையாக தட்டி இப்போ போடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. எப்படி போடணுன்றதை நான் உங்களுக்கு ஜஸ்ட் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கோங்க. கையை ஈரம் பண்ணிவிட்டு மாவை எடுத்துகிட்டு லைட்டாக நடுவில் ஒரு ஓட்டையை போட்டுட்டு போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்குங்க. எதுக்காக கை நனைக்கிறோம் அப்படின்னா மாவு நம்ம கையை விட்டு ஈஸியாக விழுந்துரும் சீக்கிரமாக. எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடாயிட்ட பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வடைகளை போட ஆரம்பிங்க. அதே மாதிரி திருப்பி விடும்போது இந்த மாதிரி கம்பி வச்சு திருப்பி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான கிறிஸ்பியான மெதுவோட தயாராகிடுச்சு. மோஸ்ட்லி என்னோட வீடியோஸில் யூஸ் பண்ணுற ஆயில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மரச்செக்கு எண்ணெய் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பி வடை ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நான் இப்போ எப்படி சர்வ் பண்ணலான்றது உங்களுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். அதாவது 3 ஃப்ளேவரில் சொல்லியிருக்காங்க. தயிர் வடை, சாம்பார் வடை, அப்புறம் ரசம் வடை. ஃபஸ்ட்டு தயிர் வடை எப்படி போடலான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நான் எப்போவுமே ஊற வச்சுருவேங்க. இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக போட மாட்டேன். உங்களுக்காக வீடியோக்காக ஒரு ஐடியாவுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் முன்னாடியே ஊற வச்சுட்டு கொடுத்தீங்க, இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வடையை வச்சுட்டு அந்த தயிரில் நீங்கள் தயிரை நல்லா பீட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு பீட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ, அதாவது காரா பூந்தி, இல்லாட்டி ஓமப்பொடி, இல்லை மிக்சர், இந்த மாதிரி எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை அப்படியே லைட்டாக மேலே தூவி விட்டு கொத்தமல்லி கீரை போட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். முக்கியமாக அந்த வடை தயிரில் நல்லா ஊறி இருந்திருக்கணும். ஊறிச்சுனா மட்டும்தான் உங்களுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் குறைவாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour எடுத்துக்கோங்க அது ஊறுறதுக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான தயிர் வடை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சாம்பார் வடை பார்க்கலாம். ஒரு வடையை வச்சுட்டு சாம்பார்,
நீங்கள் யூஸ்வலாக செய்கிற இட்லி சாம்பார் தாங்க. அதை அந்த வடை மேலே விட்டுட்டு அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காரா பூந்தி, ஓமப்பொடி எது உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை லைட்டாக தூவி விட்டுட்டு கொத்தமல்லி கீரை வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சுவையான சாம்பார் வடை தயார். இந்த 3 வெரைட்டி ஆஃப் வடை செய்கிறதுக்குமே வடை வந்து என்ன ஃப்ளேவரில் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அது ஜஸ்ட் அந்த வடையில் ஒரு 1/2 hour ஊற வச்சிங்க அப்படின்னா தான் டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். முக்கியமான விஷயங்க, வடையை மட்டும் சாம்பாரில், இப்போ சாம்பார் வடை பண்ணுறீங்க அப்படின்னா சாம்பாரில் மட்டும் ஊற வைங்க. நீங்கள் சர்வ் பண்ணும்போது மட்டும் இந்த ஓமப்பொடி காரா பூந்தியை கொடுங்க. அதுவும் ஊறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான சாம்பார் வடை தயாராகிடுச்சு. நீங்கள் யூஸ்வலாக சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்றது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்குங்க. அடுத்து ரசம் வடை. ஒரு வடையை வச்சுட்டு ரசம் ஊற்றிட்டு மேலே காரா பூந்தி, ஓமப்பொடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு கொத்தமல்லி கீரை வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சுவையான ரசம் வடை தயாராகிடுச்சிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரசம் வடை, சாம்பார் வடை, தயிர் வடை, மெது வடை, கிறிஸ்பி மெது வடை எல்லாமே நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு சரண் மேகாஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.